ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழாஸ் சேனல். ஆப்ஷன் செல்லிங், அதாவது இந்த ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை புதுசான ஆப்ஷன் செல்லிங் பண்ண போகிறோன்னு ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும், நான் ஒரு 5 ரூல் சொல்கிறேன். இந்த 5 ரூலை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஆப்ஷன் செல்லிங்கை பார்த்து பயப்பட வேணாம், நல்லாவே ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். ரூல் நம்பர் 1, ரிஸ்க்கு. அதாவது ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கும் என்ன ரிஸ்க் இருக்குன்றதை நீங்கள் செல்லிங் பண்ணுறதுக்கு வரதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க, கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் நீங்கள் பையிங் பண்ணுறீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் லாஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற அந்த ப்ரீமியம் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், 50 ரூபா கொடுத்து ஒரு புட் ஆப்ஷன் வாங்குறீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் கீழே போல ஒரு 22,000 உடைக்கலன்னா நீங்கள் இழக்க போகிறது அந்த 50 ரூபா இன்ட்டு உங்களோட லாட் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 50 × 65, அவ்வளோதான் உங்களோட மேக்ஸிமம் லாஸ். ஆனால் இதே ஒரு செல்லர் 22,000 உடைக்காது அப்படி சொல்லி செல் பண்ணி ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறாருன்னா, சப்போஸ் அந்த 22,000 மார்க்கெட் உடைச்சதுன்னா அவர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து ஹெவியாக இருக்கும், லாஸ் வந்து ஹெவி. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க, மினிமம் ப்ராஃபிட் மேக்ஸிமம் லாஸ், அன்லிமிட்டட் லாஸ். எதில்? செல்லிங்கில். பையிங்கில் அப்படியே கான்ட்ராடிக்டாக உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் ப்ராஃபிட் மினிமம் லாஸ், உங்களோட லாஸ் உங்களுக்கு கண்ணுக்கு எதிராக தெரியும். ஸோ நீங்கள் ஒரு செல்லராக உள்ளே வரீங்கன்னா செல்லிங்கில் நான் மேக்ஸிமம் என்ன நடக்கும், என்னோட ரிஸ்க் என்ன, எவ்வளோ நான் வந்து இழக்க வேண்டியிருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. அப்போ தான் நீங்கள் செல்லிங்கே பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டாவது வந்து கோல்டன் ரூல் வந்து ஹெட்ஜிங். ஹெட்ஜிங் நான் ஏன் பண்ணணும்? இப்போ எனக்கு தெரியுது நான் மார்க்கெட் வந்து 22,000 உடைக்காது அப்படி சொல்லி தான் நான் வந்து செல் பண்ணுறேன், ஓகேங்களா. சப்போஸ் உடைச்சிட்டானா, இப்போ செல்லிங்கில் 2 விதமாக பண்ணுவாங்க. இன்ட்ராடே செல்லிங் பண்ணுவாங்க, ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க பொசிஷனை. நான்லாம் அப்படி தான் பண்ணணும்னு வச்சிங்களா, ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் 1 வீக் நான் செல்லிங் பண்ணுவேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் இன்னைக்கு நீங்கள் ஒரு செல்லிங் எடுத்துட்டீங்க, 22,000 உடைக்காது, எப்போ ஒரு வாரத்தில் உடைக்காது சொல்லிட்டு அந்த பொசிஷனை நீங்கள் வந்து ஓவர் நைட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. நைட் நம்ம ட்ரம்ப் மாமா ஒரு ட்விட்டை போடுறாரு, போட்ட உடனே என்ன ஆகும், மறுநாள் மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகும். நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க, என்னதான் நியூஸ் வந்தாலும் எவ்வளோ ஒரு 500 பாயிண்ட் வந்துருமா, 600 பாயிண்ட் வா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் 1500 பாயிண்ட் கீழே வந்துட்டான், விழுந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு, கரண்டா விழுந்துட்டான். என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களால் அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறது கூட டைம் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெட்ஜிங் பண்ணணும். ஹெட்ஜிங்னா நான் செல்லிங் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஒரு அதே லாட் சைஸுக்கு ஒரு 5 லாட்டு செல் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 லாட்டுக்கு நான் வந்து பையிங் ஹெட்ஜிங் பண்ணி வைக்கணும். இந்த செல்லிங்க்கும் இந்த ஹெட்ஜிங்க்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் நான் ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு போகணுமே ஒழிய நான் செல் பண்ண எல்லா ப்ராஃபிட்டும் நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஹெட்ஜிங் கான்செப்டே இருக்காது, நீங்கள் ஹெவி லாஸில் இருப்பீங்க. ஸோ இந்த ஹெட்ஜிங் வந்து ரொம்ப 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 முக்கியம் செல்லிங்கில். நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணுற மைண்ட் செட் உங்களுக்கு இல்லைன்னா தயவுசெய்து நீங்கள் பையிங் கூட பண்ணிவிடுங்க, செல்லிங் பண்ணாதீங்க. ஏன்னா ஹெவியான லாஸில் இருப்பீங்க, உங்களோட ப்ராஃபிட்லாம் போகிறது இல்லை, உங்களோட கேப்பில் நீங்கள் இழந்துருவீங்க. அதனால் ஹெட்ஜிங் மைண்ட் செட் எனக்கு இல்லை அப்படின்னா தயவுசெய்து செல்லிங்கே பண்ணாதீங்க, பையும் கூட பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸிமம் உங்களை ப்ரீமியம் தான் லாஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணாங்க செல்லிங் பண்ணீங்கன்னா உங்களோட சொத்தையே இழந்துருவாங்க. நிறைய பேர் செல்லிங் பண்ணி சொத்தெல்லாம் விட்டுருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் நடக்குன்னா இந்த ஹெட்ஜிங் மைண்ட் செட்டே இருக்காது. ஹெவியாக செல் பண்ணுவாங்க, கீழே வந்து ஹெவியாக லாஸை பேர் பண்ணுவாங்க, கடைசியில் நடுத்தருக்கு வந்துடுவாங்க. ஸோ வந்து ஹெட்ஜிங் மைண்ட் செட் இல்லைனா நீங்கள் செல்லிங் பண்ணவே கூடாது. ரெண்டாவது வந்து மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 5 லட்ச ரூபா அதில் நான் பிளச் பண்ணுறனோ இல்லை லிக்விட் கேஷ் போகிறனோ, ஒரு 5 லட்ச ரூபா வச்சு நான் செல்லிங் பண்ண வரேன்னா, நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், கால் சைடு ஏதோ ஒரு 3 லாட்டை விற்கிறேன், ஹெட்ஜிங் ஒரு 2 லாட் பண்ணுறேன்னா நான் அந்த 5 லட்சத்துக்கும் நான் வந்து ட்ரேட் எடுத்துடவே கூடாது. ஏன்னா நான் எடுத்த ட்ரேடுக்கு அகேன்ஸ்டாக என் ட்ரேடு போகும்போது என்னோட மார்ஜின் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பேக்கப் இருந்தால் ஓகே, நான் சுகராக எடுக்கலாம். எனக்கு பேக்கப்பே இல்லை, இந்த 5 லட்ச ரூபா தான் நம்மளோட மேக்ஸிமம் கேபிட்டல் அப்படின்னும் போது நீங்கள் 5 லட்சத்தில் 4.5 லட்ச ரூபாய் ஆல்மோஸ்ட்டுக்கு 5 லட்சத்துக்கு க்ளோஸாக நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு அகேன்ஸ்டாக திரும்பிச்சுன்னா நீங்கள் ஏதாவது பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறதுக்கோ மார்க்கெட் உங்களுக்கு டைம் கொடுக்காது. புரோக்கர் என்ன பண்ணுவான்னா உங்களோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிடுவான். சப்போஸ் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, நாளைக்கோ இல்லை நாளைக்கோ அந்த பொசிஷன் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் வரது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் லாஸ் ஹெவியாக கூட கட் ஆகிருந்திருக்கும், மிட்டிகேட் ஆயிருக்கும். ஆனால் உங்களோட மார்ஜின் இல்லாதனால புரோக்கர் உங்களை கேட்காம உங்கள் பொசிஷனை ஸ்கொயராக பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ரிஸ்க் நம்ம எடுக்கவே கூடாது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது லாட் சைஸு. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இனிஷியலாக வந்து ஒரு குறிப்பிட்ட லாட்டு தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 லாட் நான் செல் பண்ணுறேன்னா ஹெட்ஜிங்காக ஒரு 3 லாட்டு இல்லை 4 லாட் ஈக்குவலாக பண்ணணும் ஹெட்ஜிங். இது கரெக்டாக கன்சிஸ்டன்ஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அங்கங்கே குட்டி குட்டியாக ப்ராஃபிட் பண்ணும்போது நான் எதுக்கு ஹெட்ஜிங்க்கு தேவையில்லாமல் இவ்வளோ லாட் வாங்கணும், சும்மா பேருக்குனாலும் ஹெட்ஜிங்க்கு ஒரு 2 லாட் போட்டுக்கிறேன், நான் மீதி ஃபுல்லாக பையிங் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு பண்ணுவாங்க. இது என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி ஓவர் நைட்டில் நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது சின்ன ஒரு ட்வீட், சின்ன ஒரு எக்கனாமிக் இல்லை ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து உங்களோட லாஸில் எத்தும் அழைச்சிரும். அந்த இடத்துல நீங்கள் பண்ணி வச்சிருக்க ஈக்குவலாக நீங்கள் ஹெட்ஜிங் லாட் சைஸ் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணலன்னா 5 லாட் 7 லாட்டு செல் பண்ணிவிடுவேன், சும்மா பேருக்கு 2 லாட்டு தான் நான் பை பண்ணி வச்சிருக்கேன்னா அது லாஸை மிட்டிகேட் பண்ணும். எப்படி பண்ணும்? யானை பசிக்கு சோள பொரின்ற மாதிரி தான் அது வந்து மிட்டிகேட் பண்ணும். சத்தியமாக ஹெவி லாஸில் இருப்பீங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 5வது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், இது ரொம்ப 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 முக்கியம், கான்ஃபிடென்ட்.
செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பையிங்கில் எப்படி நடக்கும்னா மேக்ஸிமம் வந்து லாஸில் இருப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் பயங்கரமாக ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, 80,000 1 லட்சம் கூட ஒரே ட்ரேடில் கூட எடுப்பாங்க பையிங்கில். ஆனால் செல்லிங் பண்ணுற யாருக்குமே ஒரே நாளில் 80,000 1 லட்சம்லாம் சம்பாதிக்க முடியாது. இது எப்படின்னா குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆன் வீக் 4,000 5,000 10,000 சேர்த்துட்டே வருவாங்க. ஓகேங்களா? இது என்ன ஒரு ட்ரேடருக்கு என்ன ஒரு சைக்காலஜி கொடுக்குன்னா, பயங்கரமாக பண்ணுறேனே நானே பெரிய ஆள், பரவாயில்லையே ஒரு 6 மாதத்தில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மாதமும் நான் நெட்டாக ப்ராஃபிட்டில் நின்று இருக்கேன், ஸோ எனக்கு செல்லிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, தூக்குடா கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுற சொல்லிட்டு கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுவோம் கொடுக்குற ஓவர் கான்ஃபிடென்ட்டில். அதுவும் ஒர்க் அவுட் ஆகும், அதுவும் ஒர்க் அவுட் ஆகி அங்கேயும் ப்ராஃபிட் வரும். ஓ ஒர்க் அவுட் ஆகுது, அப்போ கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகுதா, லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறா, அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் என்ன நடக்கும்னா அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுக்குற அந்த வின்னிங் ரேஷியோ இருக்கு இல்லையா, சக்ஸஸ் வின்னிங் ரேஷியோ, இது கொடுக்குற கான்ஃபிடென்ட்டில் ஒரு நாள் ஹெவியாக இங்கே தப்பு நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் 1 வருஷம் நீங்கள் சம்பாரிச்ச ஆல்மோஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஒரே ட்ரேடில் கீழே போயிடும். ஏன்னா அன்லிமிட்டட் லாஸ் இல்லையா செல்லிங்கில், கீழே போயிடும், கேபிட்டல் லூஸ் பண்ணுவீங்க, ஆல்மோஸ்ட் கடனில் வந்துடுவீங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷனாக என்ன, செல்லிங் பண்ணலாமா வேணாம்னா செல்லிங் கண்டிப்பாக பண்ணலாம். ரிஸ்க் என்னன்னு தெரியணும். செல்லிங்கில் நான் என்ன இழப்பேன், எனக்கு என்ன கிடைக்கும், மார்ஜினை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன்னா நான் ஹெட்ஜிங்கோட பண்ணுறேன்னா இல்லையா, எனக்கு ஹெட்ஜிங் மைண்ட் செட் ஃபஸ்ட்டு இருக்கா, சூப்பர் வெல் அண்ட் குட். லாஸ்ட்டாக சொன்ன இந்த ஓவர் கான்ஃபிடென்ட், எனக்கு இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வரும்போதெல்லாம் என்ன நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அட் எனி காஸ்ட் வந்து, ஏன்னா நான் 6 மாதம் பண்ணிட்டேன் ப்ராஃபிட் சம்பாரிச்சேன்னா உன் திறமையால் மட்டும் நீ அந்த ப்ராஃபிட்டை சம்பாதிக்கல, மார்க்கெட் உனக்கு ஏதோ விதத்தில் சப்போர்ட் ஆகியிருந்திருக்கு அந்த 6 மாதம், கரெக்டாக? அதனால தான் உன்னால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிருக்கு, மார்க்கெட் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவை நான் ப்ராஃபிட் பண்ணும்போதும் உண்மையிலே என்னோட 100% திறமையால தான் பண்ணனா, இல்லை நான் ஒரு 50%, எனக்கு மார்க்கெட் ஒரு 50% சப்போர்ட் பண்ணுச்சு, அப்போது அடுத்த 6 மாதத்துக்கு இதே மாதிரி எனக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுமா, அதுக்கான சுச்சுவேஷன் இப்படி இருக்குமான்ற சின்ன ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அனலைஸும் இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நான் சம்பாரிச்சிட்ட 6 மாதம் நான் எடுத்த ப்ராஃபிட்லாம் ஏன் திறமையால தான் எடுத்தேன், மார்க்கெட்லாம் எனக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணல, மார்க்கெட் எவ்வளோ வைல்டாக மேலே கீழே போனாலும் என்னால் வந்து அடித்து தூக்க முடியும் ப்ராஃபிட்ன்றது தான் ஓவர் கான்ஃபிடென்ட். ஸோ இந்த 5 பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செல்லிங் பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை பண்ணுறதா இருந்தாலும் இதை மைண்டில் வச்சுட்டு செல்லிங் பண்ணுங்கள், ப்ராஃபிட் தான் இருப்பீங்க. நான் யாரா அதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னா பெருசாக செல்லிங் பண்ணல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் பண்ண இந்த ஒரு ஒன் மந்தில் நான் பண்ண அப்சர்வேஷனை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தா எடுத்துங்க.